அதிகபட்சம் ஒரு ஊருக்குள்ளார எங்கள் தலைவர் இருக்கணும், எங்கள் தொகுதிக்குள்ளார எங்கள் எம்எல்ஏ இருக்கணும். தமிழ்நாட்டில் எங்கால இருக்கணும்னு நினைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா வட்டார சண்டை இங்கே பெருசாக இருக்குது. எப்படி அங்கே வட்டார சண்டைக்குள்ளார நீ சமரசமே ஆகலை. உன்னால் உங்க கூட இருக்கிற இன்னொரு ஜாதிக்காரனை அனுசரிச்சே போக முடியல. அதிகாரத்தையே பகிர்ந்துக்கு தெரில உனக்கு. 2 பேரும் கூமுட்டைங்களாக இருக்கிறீங்க, தரித்திரங்களாக இருக்கிறீங்க. ஒரு இடத்துல 10 கவுன்சிலர் சீட்டுங்க. 10 கவுன்சிலர் சீட்டில் எவன் பெரும்பான்மையானோ அவன் தாங்க தலைவர். 10 கவுன்சிலரில் 4 பேர் வேறு ஜாதிக்காரன், 4 பேர் இன்னொரு ஜாதிக்காரன், 2 பேர் ஒரே ஜாதிக்காரன்னா இவனுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது. டேய் நம்மலாம் தமிழன் தான்டா, இந்த வருஷம் நீ இருந்துக்க, அடுத்த வருஷம் நான் இருந்துக்கிறேன்ற அதிகார பகிர்வே கிடையாது இவனுக்கு. அதில் எது டேமினேட் பண்ணுற ஜாதியோ அது எல்லாரையும் விலைக்கு வாங்கும். விலைக்கு வாங்க முடியாத ஜாதி அது எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் விலை போயிடும். அப்போ வட்டார சண்டை என்பது இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இவனுடைய அதிகார சண்டையே ஒரு தலைவர் எம்எல்ஏ லிஸ்ட்டோட முடிஞ்சு போச்சு. அப்போ மேலே முதலமைச்சர் சீட்டுக்கு யார் வர முடியும்? இந்த ஜாதியை சேர்ந்த எவனுமே வர முடியாது. முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு வன்னியர் நின்னா அதை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பட்டியல் சமூகத்தவர் நின்னா வன்னியர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு முக்குளத்தோர் நின்னா பல்லர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பல்லர் வந்தால் முக்குளத்தூர் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க தான் போராடுற ஜாதிகளாக இருக்கிறாங்க. சரி, அப்புறாணியாக இருக்கிற முத்திரையர் வந்தால் ஏற்றுப்பாங்களா? முத்திரையர் வந்தால் மற்றவங்க ஏற்றுக்க மாட்டான். நீ என்ன எம்மாத்தம் கூட்டம் இருக்கிற நீ வந்துடுவியான்னுவான். புரியுதுங்களா? அப்போது சாதி சண்டை என்பது வட்டார அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வட்டார அடிப்படையில் தான் இன்றைக்கு கொலைகளும் இது போன்ற சாதிய பூசல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வட்டார அடிப்படையில் இருக்கக்கூடிய சாதிய சண்டைகளை வட்டார அடிப்படையிலான சண்டையாக நீங்கள் நீடித்து வைத்திருப்பது தான் திராவிட அரசியல், இந்திய அரசினுடைய போக்கு.